ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் அன்றன்றுள்ள அப்பம் வாசகர்களுக்கு எங்கள் அன்பின் வாழ்த்துக்கள். 2024 ஆண்டு டிசம்பர் மாதம் 17ஆம் தேதி செவ்வாய்க்கிழமைக்குரிய தின தியானம். இன்றைய தலைப்பு தேவ சித்தம் செய்ய வேண்டும். மத்தேயு 7:21 சொல்லுகிறது, பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பானே அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் அதில் பிரவேசிப்பதில்லை. உங்களுடைய வாழ்க்கையின் நோக்கத்தை நீங்கள் அறிந்து கொண்டால் நிச்சயமாகவே வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ்வீர்கள். பூமியிலே 3 விதமான சித்தங்கள் உண்டு. அவைகளில் ஒன்று மனிதனின் சுய சித்தம், அடுத்தது சாத்தானுடைய சித்தம், மூன்றாவது தேவ சித்தம். இன்றைக்கு உலகத்தில் பெரும்பாலான மக்கள் தங்களுடைய சுய சித்தத்தை செய்து மனமும் மாம்சமும் விரும்பினதை நிறைவேற்றி கொண்டிருக்கிறார்கள். எனக்கு அறிவு இருக்கிறது, எனக்கு புத்தி இருக்கிறது, எனக்கு என் வாழ்க்கையை அமைத்துக்கொள்ள தெரியும் என்று பெருமையுடன் பேசுகிறார்கள். இதைத்தான் சுய சித்தம் என்று சொல்லுகிறோம். சில பேர் சாத்தானுக்கு தங்களை விற்று போட்டு அவன் நடத்தும்படியாக தங்களை ஒப்பு கொடுக்கிறார்கள். சிலருக்கு சாத்தான் ஏவுதல் கொடுக்கிறான். சிலரை ஆக்கிரமித்து கொண்டு அவனுடைய விருப்பத்தின்படி ஆட வைக்கிறான். அன்றைக்கு லேகியோன் பிசாசு பிடித்த மனிதன் சாத்தானால் ஆட்கொள்ளப்பட்டு கல்லறை தோட்டங்களின் நடுவே வாழ்ந்து வந்தான். அவன் தன்னைத்தானே கீறிக்கொண்டு பரிதாபமான சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டதற்கு சாத்தானே காரணம். ஆனால் தேவ சித்தத்திற்கு ஒப்பு கொடுக்கும் போது கர்த்தர் உங்களை அருமையாய் நடத்துவார். உங்களுடைய வழிகளை பார்க்கிலும் அவருடைய வழிகள் 1000 மடங்கு உயர்ந்தவை, மேன்மையானவை. உங்களுக்கு கடந்த காலமும் நிகழ்காலமும் தான் தெரியும். ஆனால் கர்த்தருக்கோ வருங்காலமும் தெரியும். அவர் உங்களுக்கு நன்மையான ஈவுகளை கொடுத்து உத்தமமான வழியிலே நடத்த வேண்டும் என்று பிரியப்படுகிறார். வாழ்க்கையின் ஒவ்வொரு பகுதியிலும் தேவனே, நான் என்ன செய்ய சித்தமாய் இருக்கிறீர் என்று கேட்டு நீங்கள் செயல்பட வேண்டும். தமஸ்கு வீதியிலே கர்த்தரால் பிடிக்கப்பட்ட சவுல் என்ற பவுல், ஆண்டவரே, நான் என்ன செய்ய சித்தமாய் இருக்கிறீர் என்ற கேள்வியுடன் தன் புதிய ஆவிக்குரிய வாழ்க்கையை ஆரம்பித்தார். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 9:6. கர்த்தர் அவருக்கு தம்முடைய வழிகளையும் சித்தத்தையும் தெளிவாய் போதித்தார். வேதம் சொல்லுகிறது, ஏசாயா 53:10, கர்த்தருக்கு சித்தமானது அவர் கையினால் வாய்க்கும். நீதிமொழிகள் 21:31 சொல்லுகிறது, குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும், ஜெயமோ கர்த்தரால் வரும். தனக்கு சித்தமில்லாதவைகளை கர்த்தர் அமைதியாய் தடுத்து விடுகிறார். இயேசு கிறிஸ்து கெத்செமனே தோட்டத்திலே பிதாவின் சித்தம் மட்டுமே நிறைவேற வேண்டும் என்று ஊக்கமாய் ஜெபித்தார். மட்டுமல்ல, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கும்படி செய்யும், ஆகிலும் என் சித்தத்தின்படி அல்ல, உம்முடைய சித்தத்தின்படியே ஆக கடவது என்று பிதாவின் சித்தத்திற்கு ஒப்பு கொடுத்து ஜெபித்தார். மத்தேயு 26:39. தேவப்பிள்ளைகளே, இன்றைக்கு தேவ சித்தம் செய்ய உங்களை ஒப்புக்கொடுங்கள். கர்த்தர் உங்களை வழிநடத்த ஆவலுள்ளவராய் இருக்கிறார். இன்றைய நினைவிற்கு 32ஆம் சங்கீதம் 8ஆம் வசனம், நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். இன்றைய வேத வாசிப்பு காலை ஆமோஸ் 7, 8 மற்றும் 9ஆம் அதிகாரங்கள், மாலை வெளிப்படுத்தின விசேஷம் 8ஆம் அதிகாரம். அன்புக்குரிய அன்றன்றுள்ளப்பம் வாசகர்களே, மீண்டும் உங்களை வாழ்த்துகிறோம். கர்த்தருடைய சித்தத்திற்கு உங்களை ஒப்புக்கொடுங்கள். அவர் உங்களை அருமையாய் வழி நடத்துவார். கர்த்ததாமே உங்களை ஆசீர்வதித்து மென்மேலும் உயர்த்துவாராக. ஆமென்.